ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गभद्रक्कणोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुषुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம் ஹரி ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றிய ஞானத்தையும் தன்னை பற்றிய விஞ்ஞானத்தையும் நான் உனக்கு கூறப்போகின்றேன். நான் கூறப்போவதை கேட்டால் நீ முழுவதும் அறிந்தவனாகின்றாய் என்று பகவான் கூறுகின்றார். நமஸ்காரம் மகாராஜ். அறிவோம். நல்லது மகாராஜ். ஓம் ஓம். நல்ல 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 ஞானத்தை பற்றியும் விஞ்ஞானத்தை பற்றியும் நான் உனக்கு கூறப்போகின்றேன் என்று பகவான் இதில் கூறினார். இந்த இடத்துல ஞானம்னு சொன்னால் என்னை பற்றிய ஞானத்தை, விஞ்ஞானம் என்றால் நன்கு உண்மையான மெய் அறிவை அடைதல் விஞ்ஞானம். அது ஞானம் விஞ்ஞானம் சொல்றது. இந்த இடத்துல பகவான் ஞானம் என்பது பகவான் கடவுள் இருக்கின்றார், அவர் நம்மை காப்பார், நமக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பார், நமக்கு இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய வேண்டியதை கொடுப்பார் என்ற ஞானம் என்பது ஞானம், அறிவு. ஆனால் விஞ்ஞானம் என்பது மெய் அறிவு. கடவுள் இருக்கிறார், அவர் எங்கும் இருக்கிறார், என்னுள் ஆத்மாவாக இருக்கின்றார். அதுதான் விஞ்ஞானம் பகவான் சொல்றார். ஆக இந்த இடத்துல ஞானம் விஞ்ஞானம் என்பது பக்தி பஜனை பூஜைகளை செய்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவது. அதாவது இந்த உலகத்தில் நாம் படைக்கும் பொழுதே இருமைகள் நிறைந்ததாக இந்த உலகத்தில் நாம் படைக்கும் பொழுதே நம்முடைய மனதை புத்தியையும் பகவான் பிறக்கும் பொழுதே ஒவ்வொரு மனிதர்களும் தொன்வ மோகேன பாரத இச்சா துவேஷ சமுத்தேன என்று பகவான் கூறுகின்றார். 27வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு உயிர்களும் விருப்பு வெறுப்பு இச்சா துவேஷம் நமக்கு தெரியும். சமுத்தேன இச்சை விருப்பு வெறுப்புகளிலிருந்து தோன்றிய தொன்வம் மோகம், மோகம் என்ற இரட்டைகளால் மோகம் ஆனது உருவாகின்றது. எதை பற்றிய மோகமானது உருவாகின்றது? தொன்வக இருமைகளால், இரட்டைகளால். இரட்டைகள் என்பது என்ன? மானம் அவமானம், இன்பம் துன்பம், குளிர் வெப்பம் முதலியவற்றோடுதான் நம்ம சர்க்கே யாந்தி பிறந்திருக்கின்றோம். பிறக்கும் பொழுதே இருமைகள் நிறைந்த உலகத்தில்தான் நாம் பிறக்கின்றோம். ஏனெனில் இந்த உலகம் இருமைகளை உடையது. இருமைகள்லாம் அவங்களுக்கு தெரியும். பகல் இரவு, இன்பம் துன்பம்,
நல்லது கெட்டது, பிடித்தது பிடிக்காதது, செய்வது செய்யாதது, தர்மம் அதர்மம் என்று இருமைகள் நிறைந்த துவந்தாத்மகம் ஜகத்து அப்படிம்பாங்க. இருமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் பொழுதே பிறந்து அந்த இருமைகளுடன் நம்முடைய மனம் புத்தியானது இருந்து ஏன் இருக்கு? இந்த உலகமே மனம் புத்தி இருமைகள் நிறைந்தது தான். கண்ணை திறந்தாலே பிடிச்சது பிடிக்காது இருக்கும், கேட்கறது கேட்காது இருக்கும், செய்கிறது செய்யக்கூடாதது எல்லாமே இருக்கும். இதனால் நம்முடைய மனம் மோகத்தை அடைகின்றது அப்படின்னு சொல்கிறார். அதனால நம்ம விரும்புகிறத அடையணும்னு இறைவனை நாடுகின்றோம். விரும்பாதது வரக்கூடாது என்று இறைவனை நாடுகின்றோம். ஆரோக்கியம் வேண்டும் என்று விரும்புகின்றோம், இறைவனை நாடுகின்றோம். கஷ்டம் வேண்டாம் என்று விரும்புவதில்லை, அதற்கும் இறைவனை நாடுகின்றோம். நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், அதற்கும் இறைவனை நாடுகின்றோம். இது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம், அதற்கும் இறைவனை நாடுகின்றோம். பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க போகணும், கல்யாணம் முடியணும் இறைவனை நாடுவார்கள். அதே கல்யாணம் முடித்த பிறகு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்து போகணும்னு அதுக்கும் இறைவனை தான் நாடுவார்கள். கடைசியில் என்னாரு, இந்த இதிலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காத, அதுக்கும் இறைவனைத்தான் நாடுகிறார்கள். ஆக இறைவனை பற்றிய நாட்டம் நமக்கு இயற்கையாகவே உண்டு. அதுதான் இந்த இடத்துல ஞானம் என்பது. ஆனால் இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறார், இப்படி பலவிதமான விருப்பு வெறுப்புகளிலிருந்து உண்டான காமங்களினால் ஆசையினால் தூண்டப்பட்டு இந்திரிய விஷயங்கள் சௌரியத்திலேயே என்னை வழிபடுகிறார்களே ஒழிய என்னுடைய அவ்வியயமான ஆத்மஸ்வரூபத்தை யாரும் நினைப்பதில்லைன்னு சொல்கிறார். பக்தாக யாந்திம் மாமவி, என்னுடைய பக்தர்கள் என்னை அடைகிறார்கள். எது? யார் எக்காரணத்தினால் அவர்கள் என்னை அடைவதில்லை? எப்படிப்பட்ட என்னை யார் விரும்புவதில்லை என்றால், அவ்வியக்தக வெக்தக பரமாத்ம சுரூபமாக என்னை யாரும் அடைவதில்லை, தெரிவதில்லை. மாம் அஜக அவ்வியம்ங்கிறார். என்னை எல்லோரும் வழிபடுகிறார்கள், ஆனால் என்னை இந்த இப்படி மயக்கிய மாயையினால் மயங்கிய என்னை, மாயையினா என்ன? யோக மாயையினால் மூடப்பட்டு இருக்கின்ற என்னை, மறைக்கப்பட்டு இருக்கின்ற என்னை, இவ்வுலகம், உலகத்தில் உள்ள ஜடங்கள், மாயை அப்படிங்கிறார். அதாவது ஈஸ்வரனாக நான் இருக்கின்றேன் என்று யாரும் நினைப்பதில்லை. நான் எப்படிப்பட்டவனாக நினைப்பதில்லை? நான் அனைவருக்கும் என்னுடைய உண்மை தன்மையை, மெய் அறிவை புலப்படுத்துவதில்லை என்று பகவானை 25வது சொல்றார். எப்படி அறிவதில்லை? மாம் ஏவ மாம் அஜம் அவ்வியம், என்னை பிறப்பற்றவனாக அழிவில்லாதவனாக என்னை உணர்வதில்லை சொல்றார். ஏன் உணர்வதில்லை? தொந்தாத்மகம் இச்சாத்வேன சமுத்தேனன் 27வது ஸ்லோகத்தில் சொல்றார். என்னையே அர்ஜுனா, நான் சென்றவைகளையும் வரப்போகின்றவர்களையும் நாளையை பற்றியும் எப்பொழுதுமே அறிவு சொரூபமாக இருக்கின்ற என்னை அறிவதில்லை. அப்போ என்னை எப்படி அறிகிறார்கள்? என்னை வாசுதேவராய கிருஷ்ணராகத்தான் அறிகிறார்கள், உடலெடுத்து வந்தவராகத்தான் அறிகிறார்களே ஒழிய என்னை தன்னுள் ஆத்மஸ்வரூபமாக எனது உண்மையை தன்மையை அவர்கள் அறிவதில்லை. அப்படி ஏன் அறிவதில்லை என்று ஆலோசித்து பார்த்தால் 27வது ஸ்லோகத்தில் நம்ம பண்ணோம். இச்சா துவேஷ சமுத்தேன தொந்த மோகேன பாரத சர்வபூதானி
ச மோகம் சர்க்கே யாந்தி பரந்தப அப்படிங்கிறார். ஹே பரந்தப, அர்ஜுனனுக்கு பகவான் சொல்கிறார், என்னை பற்றி யாரையுமே உண்மையை புரிவதில்லை. எல்லோருமே இன்பத்திலும் துன்பத்திலும் லாபத்திலும் நட்டத்திலும் மானத்திலும் அவமானத்திலும் விருப்பு வெறுப்புகளில் உண்டாகின்ற விளைவுகளினால் என்னை யாரும் உண்மையை அறிவதில்லை. எப்படி அறிவதில்லை? எதை அறிவதில்லை? அந்த பரம்பொருள் பற்றிய ஆத்ம ஞானத்தை பற்றிய ஞானத்தை யாரும் அடைவதில்லை. எதனால் அடைவதில்லை? ஞானத்துக்கும் அந்த ஞான நிஷ்டைக்கும் எது தடங்களாக இருக்கு? இச்சா துவேஷம், விருப்பு வெறுப்பு. அதை தாய்மானவர் கூட பாடுவார், வேண்டா விருப்பும் வெறுப்பும் இந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம், ஆண்டான் உரைத்தபடியே சற்று அசையாது இருந்துகொள் அறிவாகிய நெஞ்சே. இந்த விருப்பு வெறுப்பத்தை நமக்கு பாபம் புண்ணியத்தை உண்டு செய்கின்றது. விருப்பப்பட்டவற்றை செய்கின்றோம், புண்ணியம் வருகின்றது. விருப்பப்படாததை செய்கின்றோம், பாபம் வருகின்றது. மற்றவர்கள் விரும்பாதவற்றை நாம் செய்கின்றோம், பாபம் வருகின்றது. மற்றவர்கள் விரும்பியதை செய்கின்றோம், புண்ணியம் வருகின்றது. இரண்டுமே பாப புண்ணியம், இரண்டுமே பாப புண்ணியம். அதற்கு தகுந்த குளிர் வெப்பம் மானம் அவமானம் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் நாமே அனுபவிக்கின்றோம். சகல பூதங்களும் ஏ பாரத, ஏ அர்ஜுனா, ஏ பரந்தப, எதிரிகளை வாட்டுபவனே, சர்வ பூதானி, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளும் ச மோகம் சர்க்கே, மோகத்தை அவர்கள் அடைகின்றனர். மயக்கத்தால், மயக்கம் மோகம் அப்படின்னு சொல்கிறார் பகவான். இந்த இடத்துல பகவான் மோகம்னா, மோகம் என்பது என்ன? எது நல்லது எது கெட்டது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது தவறு எது சரி, எது தர்மம் எது அதர்மம் என்று யாருக்கும் புரிவதில்லைன்னு சொல்கிறார். சரியான அறிவை பெறுவதிலிருந்து இந்த மோகமானது தடுக்கின்றது, தர்ம வழி செல்லாமல் இது தடுக்கின்றது. அதனால்தான் மனிதன் பலவிதமான எண்ணங்களில் பலவிதமான ரூபத்துடன் பலவிதமான எண்ணங்களை உடையவனாக இருக்கின்றான். பலவிதமான ஆக்ட் பண்ணுகின்றான், செயல்களில் அவன் ஈடுபடுகின்றான். ஏன் பலவிதமான செயலில் பிகாஸ் ஆஃப் மோகம். ஆத்ம ஞானத்தை பெறுவதில் இந்த மோகமானது தடுக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த மோகம் ஒவ்வொருடைய மனதிலும் புத்தியிலும் இருந்து கொண்டு மயக்க வைக்கின்றது. அதே இந்த இடத்துல சம் மோகம்ங்கிறார். புத்தியில் மனதையும் மயக்குகின்றது. மனதை அடிபட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? புத்தியும் செயலிழந்து விடுகின்றது. மனமும் விருப்பு வெறுப்பு என்கின்ற அலர்ஜியினால மனம் தன் ஞானத்தை அடைவதிலிருந்து தடை விடுத்து விடுகின்றது. அதனால் இந்த எல்லாரும் சம்சாரத்தில் இருக்கிறதுக்கு காரணம், எல்லோரும் உண்மையை பற்றிய அறியாமையை புரியாமல் இருப்பதற்கு காரணம், எல்லோரும் அதர்மப்படி நியாயப்படி வாழாததற்கு காரணம், இந்த மனதில் உள்ள வெறுப்பு வெறுப்புகளினால் உந்தப்பட்டு பலவிதமான ரூல்களில் அவன் செயல்படுகின்றான். அதனால் இந்த இடத்துல நம்ம சர்க்கே யாந்தி, அதனால தான் அவனுக்கு பிறந்தவுடன் எல்லா பிராணிகளும் குழப்பத்துடன் மோகத்துடன் தான் இருக்கிறார்கள். இது எதிலிருந்து வந்தது? மோகத்திலிருந்து வந்தது. மோகம் எதில் குடிகொண்டிருக்கு? மனதிற்கு மோகம் வந்து புத்தியையும் மயக்கிவிட்டது. மனதுக்கு மோகம்ங்கிறது என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு, விருப்பு வெறுப்பு, அதிலிருந்து கிடைக்கின்ற இன்பம் துன்பம் குளிர் வெப்பம் எல்லாற்றையும் குழப்பமாகவே தெளிவில்லாத மனநிலை உடையவன்
இந்த மோகம் புத்தியிலும் சென்று பரவி விடுகின்றது. அதனால் அர்ஜுனனுக்கே மோகம் பரவியது. எந்த மோகம்? முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுன விஷாத யோகம். நான் எப்படி பீஷ்மர் துரோணரை நான் கொல்ல மாட்டேன், எப்படி நான் கொள்வேன், என்னை வளர்த்தவர்களை நான் பின்வாங்கின்றேன், தன்னுடைய கடமையை நான் செய்ய மாட்டேன் என்று மோகவசப்பட்டான். யாரு? அர்ஜுனன். அவனுக்கு பகவான் என்ன உபதேசம் செய்தார்? ஆத்ம ஞானத்தை உபதேசம் செய்தார். அப்போ இந்த இடத்துல மோகமும், இந்த இடத்துல புத்தி ஆத்ம ஞானத்தை பற்றிய அறியாமையை இது விரும்புவதில்லை. ஆத்ம ஞானத்தை பற்றிய அறிவை அடைய இந்த புத்தி முயற்சி செய்வதில்லை. ஏன்? இந்த புத்திக்கு விவேக, எது நல்லது எது கெட்டது என்ற அறிவை மோகத்தினால் இந்த புத்தியும் இழந்து விடுகின்றது. காரணம் என்ன? தொன்வாத்மகம் ஜெகத்து. இந்த இருமைகள் நிறைந்த உலகத்தில் இது நன்மை தீமை எல்லாமே, இதம் அகிதம் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. அதனால் மனம் இப்படி போகின்றது. ஆக இந்த ஸ்லோகத்தில் 27வது ஸ்லோகத்தில் எப்படி நம்ம சம்சாரத்தில் வீழ்ந்து கிடக்கின்றோம், நம்முடைய சம்சாரத்துக்கு காரணம் என்ன? இச்சா துவேஷ சமுத்தேன, வெறுப்புக்கள் தான் காரணம் சொல்கிறார். அடுத்த 28வது ஸ்லோகத்தில், இன்னி வருகின்ற ஸ்லோகத்தில் அதிலிருந்து எப்படி கடக்க வேண்டும் சொல்கிறார். ஆக நம்ம சம்சாரியாக இருக்கிறதுக்கு அல்லது மோட்சத்தை அடைவதற்கு காரணம் என்ன? நம்ம அந்த மனதிற்குள் இருக்கின்ற அந்த வெறுப்பு மோகம்தான் காரணம். அந்த மோகம் வசப்பட்டு நம்முடைய மனமானது ஆத்ம ஞான சிந்தனையற்று காலத்தை கழிக்கின்றது. அது ஞானத்திற்கும் ஞான நிஷ்டைக்கும் அதுதான் தடை சொல்றார். ஏன்னா இந்த உலகமே தொன்வாத்மகம் ஜகத்து. பகவானே சொல்றாரு, தொந்த மோகேன பாரத தாம் திச்சஸ்வ பாரத 2வது சொல்வார்.